தாவேக தலைவர் விஜய் இன்று நாமக்கல் மற்றும் கரூரில் மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டத்தில் ஈடுபட இருக்கக்கூடிய சூழலில் விஜயனுடைய பிரச்சார வாகனமானது பிரச்சாரம் நடத்தக்கூடிய அந்த இடத்திற்கு மிக அருகே சென்று விட்டதாக அண்மை தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அது தொடர்பான காட்சிகளையும் அங்கே மக்கள் திரள் இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். பாரி கார்த்திக், வணக்கம். தற்போது தாவேக தலைவர் விஜயனுடைய பிரச்சார வாகனம் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு மிக அருகில் வந்து விட்டது என்று ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. சரியாக எந்த இடத்தில் அந்த பிரச்சார வாகனம் இருக்கிறது? விஜய் இன்னும் எவ்வளவு நேரத்தில் அங்கே சென்று அடைவார்? வணக்கம். மூன்றாம் கட்ட பயணமாக விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை செய்திருக்கிற நிலையில் ஒவ்வொரு இடமாக இதே ஒரு சூழல்தான் இருக்கிறது. திருச்சியில் அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஊர்ந்து வருவதற்கு ஒரு 5 மணி நேரம் கொஞ்சாமல் ஆனது. அதே போல அதன் தொடர்ச்சியாக திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்தின் போதும் இதே ஒரு சூழல்தான் ஏற்பட்டது. அதன் பின்னணியில் தான் தற்போது நாமக்கல்லிலும் அதே ஒரு சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்னவெல்லாம் அவர் பேசுவார் என்று அங்கே கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொண்டர்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக ஆரவாரத்தோடு காத்திருக்கிறார்கள், அது தொடர்பான விவரங்கள் பாரி கார்த்திக். தாவேக தலைவர் விஜய் விக்கிரவாண்டி மதுரை மாநாடு என்று 2 பெரிய மாநாடுகளை முடித்துக்கொண்டு 3வது வாரமாக பிரச்சாரத்தில் இன்று ஈடுபட்டு வருகிறார். தொடர்ச்சியாக விஜயனுடைய சனிக்கிழமை சுற்றுப்பயணம் என்பது பேசுபொருளாக இருக்கக்கூடிய சூழலில் முதல் வாரமான சனிக்கிழமை திருச்சி, அரியலூர் மாவட்டங்களிலும், அதே போல 2வது சனிக்கிழமை திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும், தொடர்ச்சியாக 3வது வாரமாக இன்று நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அவர் மக்களை சந்தித்து சுற்றுப்பயணம் பிரச்சார கூட்டத்தில் ஈடுபட இருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக இணைப்பில் காத்திருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். பாரி கார்த்திக், தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். விஜயனுடைய அந்த பிரச்சார வாகனமானது நெருங்கிவிட்டது. அவர் பிரச்சாரம் நடத்தக்கூடிய இடத்திற்கு அருகே நெருங்கிவிட்டது. சரியாக எந்த இடத்தில் இருக்கிறார்? இன்னும் எவ்வளவு நேரத்தில் அங்கே சென்றடைவார்? மக்கள் அவருக்கு எந்த அளவுக்கு ஆரவாரத்தோடு உற்சாகத்தோடு காத்திருக்கிறார்கள் அவரது வருகையை நோக்கி? அது தொடர்பான விவரம். வணக்கம். அவர் திருச்சியிலிருந்து புறப்பட தூங்குவதற்கு முன்னதாகவே நாமக்கல் விழாக்கோலம் கொண்டது போல காட்சியளித்தது. குறிப்பாக இளைஞர் பட்டாளம் விஜயை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். ஒவ்வொரு ஊரில் நடக்கும் தொடர் நிகழ்வாக தான் தற்போதும் விஜயனுடைய வாகனத்தை இடைமறித்தவாறு பல வாகனங்கள் விஜயனுடைய படையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாமக்கல் நகரில் உள்ளே நுழைந்து அவர்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சில மீட்டர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த அவர் பேசக்கூடிய இடத்திலிருந்து வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை கடந்து வருவதற்கே பல மணி நேரங்கள் ஆகின்ற சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மக்கள் கடலில் விஜயனுடைய வாகனம் நீந்து வந்து கொண்டிருப்பது போல காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அனைவரையும் அன்பையும் பெற்றவாறு விஜய் வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அன்பை திருப்பி கொடுத்தவாறும் தொடர்ச்சியாக அவர்களை நோக்கி கையசைத்தும் வணங்கியும் விஜய் வந்து கொண்டிருக்கிறார். தமிழக அரசியலில் இவ்வளவு பெரிய மக்கள் திரள் ஒரு நடிகருக்கு மற்றும் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு விஜயனுடைய தாக்கம் இளைஞர்களுக்கு மத்தியிலே சென்றிருப்பதைதான் இதை பார்க்க முடிகிறது. வெறும் அடிப்படையில் ஒரு திரை நிமிடத்துக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் என்பது சாத்தியமில்லாத ஒரு சூழலில் தற்போது விஜயனுடைய இந்த வருகைக்காக ஒட்டுமொத்த நகரவை விழாக்கோல கொண்டிருப்பது போல தொடர்ச்சியாக காத்திருக்கிறது. குறிப்பாக இளைஞர் பட்டாளம் இன்று காலை 6 மணி முதலே நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்தில் அவர் பேசக்கூடிய இடத்தில் திரண்டு வந்த வண்ணம் நேரம் ஆகமாக மக்கள் கூட்டம் அதிகரித்துதான் காணப்பட்டதை தவிர யாருமே வெயிலுடைய தாக்கத்தால் வெளியேறவில்லை. நாம் பார்க்கிறோம் நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைய தினம் கடும் வெயில் வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இளைஞர் பட்டாளம் விஜயனுடைய வருகைக்காக காத்துக் கொண்டு